அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப டேஸ்டியான நண்டு குழம்பு கிராமத்து முறையில் எப்படி வைக்கலாங்கிறதான் பார்க்க போகிறோம். நம்ம அடிக்கடி நண்டில் கிரேவி தான் செஞ்சு சாப்பிடுவோம். ஆனால் நீங்கள் ஒரு தடவை இதே மாதிரி குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒன்று போதும், நமக்கு சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசைன்னு எல்லாத்துக்குமே நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். நமக்கு இருமல் சளியாக இருக்கும் போது நம்ம மெடிசனாக எடுத்துக்கிறத விட நம்ம இந்த மாதிரி குழம்பு செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது, டேஸ்ட்டும் அருமையா இருக்கும். இது எப்படி பண்ணலான்னு பாக்குறதுக்கு முன்னாடி இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே வரும், நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இப்போ நம்ம எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த குழம்பு பண்ணுறதுக்கு நான் 1 கிலோ அளவுக்கு நண்டு எடுத்திருக்கேன். நண்டை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் 1/2 கிலோ அளவுக்கு நண்டில் செய்யணும் அப்படின்னா நம்ம சொல்கிற அளவுலேருந்து நீங்கள் பாதியாக கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சமாக ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நம்ம புளியை ஊற வச்சுக்கிடலாம். நீங்கள் குழம்பு செய்கிறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு நீங்கள் புளியை ஊற வச்சுருங்க, அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரம் ஊறி வரும். இப்போ நம்ம இது செய்கிறதுக்கு 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணியிருக்கோம். சின்ன வெங்காயத்தில் செய்யும் போது தான் ரொம்ப அருமையான டேஸ்ட் இருக்கும். ஒரு 6லேருந்து 7 பல்லளவுக்கு பூண்டு தட்டி வச்சுருக்கேன். இப்போ நம்ம குழம்பை தாளிச்சிடலாம். குழம்பு தாளிக்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் கடலெண்ணெய் இருந்தாலும் கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெயில் செய்யும் போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமேலு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெந்தயம் அதிகமாக ஆட் பண்ணிக்கிறாதீங்க, அப்புறம் கசப்பு டேஸ்ட் வந்துடும். வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமேலு நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், அதனால் நீங்கள் கருவேப்பிலையை ஸ்கிப் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை பொரிஞ்ச உடனேயும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா நீங்கள் 150 கிராம் அளவுக்கு பெரிய வெங்காயத்தை நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம லேசாக வதக்கி விட்டுக்கலாம். லேசாக வதங்கினதுக்கு அப்புறமேல மற்ற பொருட்களை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் லேசாக வதங்கிருச்சு. இப்போ நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 பச்சை மிளகாய் கீரி ஆட் பண்ணியிருக்கேன். அது லேசாக வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறமேலு நம்ம தட்டி வச்சிருக்கிற பூண்டை ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு நம்ம தட்டி ஆட் பண்ணுறதுனால நமக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் லேசாக தட்டி எடுத்துக்கோங்க. பூண்டு வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்குறதுக்காண்டி நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கிடுவோம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள். இப்போ 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம குக்கர்லையும் பண்ணலாம். குக்கரில் எப்படி பண்ணலாங்கிறத வீடியோட எண்டில் சொல்லியிருக்கேன், நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தக்காளி கொஞ்சம் சீக்கிரம் வதங்குறதுக்காண்டி நம்ம கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம மூடி போட்டு இதை வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இது வதங்குறதுக்குள்ளாரையும் நம்ம இதுக்கு தேவையான மசாலாவை நம்ம இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் இதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணுறேன். நான் இது செய்கிறது 1 கிலோ நண்டுக்கு நான் செய்கிறேன். நீங்கள் 1/2 கிலோவாக இருந்தால் இதுலேருந்து பாதி அளவு நீங்கள் குறைச்சிக்கோங்க. இப்போ நான் 2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணியிருக்கேன். மிளகுடைய காரம் தூக்கலாக இருந்தால் நல்லாயிருக்கும், அதனால நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இன்னும் அதிகம் காரம் வேணும்னா நீங்கள் இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணியிருக்கோம். ஃப்ளேவருக்காண்டி இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிடுவோம். கருவேப்பிலையுடைய ஃப்ளேவர் ரொம்ப அருமையாக இருக்கும், அதனால கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கொரகொரப்பாக இதை ஃபஸ்ட்டு நம்ம பல்ஸ் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கு அப்புறமேலு நம்ம 1 கை அளவுக்கு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு 7-8 வெங்காயம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் அளவுக்கு நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறைவோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. 3 ஸ்பூன் அளவுக்கு இப்போ மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம்.
3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம மல்லித்தூள் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இப்போ நம்ம இதை ஓரமாக வச்சிடலாம். இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி வதங்கியிருக்காங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை ஆட் பண்ணிக்கிறலாம். மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் அதை நல்லா வதக்கி எடுத்துக்கிறலாம். இப்போ அது வதங்கிறதுக்குள்ளாரையும் நம்ம இந்த குழம்புக்கு தேவையான தேங்காய் வந்து அரைச்சி எடுத்துக்கிறலாம். நான் ஒரு சில்லு அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கிறலாம். இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ மசாலா நல்லா வதங்கிருச்சாங்கிறத பார்க்கலாம். இப்போ மசாலா கொஞ்சம் நல்லா வதங்கி லேசாக எண்ணெய் பிரிஞ்சிருக்கு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம புளியை வந்து கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கரைச்ச புளியை இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் மசாலா அரைச்ச தண்ணி கொஞ்சமாக இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு குழம்பு எந்த அளவு தேவையோ அந்த அளவு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் லேசாக கொதிக்க விடலாம். அந்த மசாலாவுடைய பச்சை வாசனைலாம் மாறுற அளவுக்கு. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ நமக்கு மசாலாவுடைய பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுதுகளை ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் விழுதை ஆட் பண்ண உடனே நமக்கு குழம்பு ரொம்ப திக்காயிரும். நீங்கள் தேவையான தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு குழம்பு எந்த அளவு தேவையோ அந்த அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கடைசியில் கூட நம்ம தேங்காய் ஆட் பண்ணலாம். நம்ம இப்போ ஆட் பண்ணும் போது நமக்கு குழம்பு வந்து நல்லா கலராக கிடைக்கும். நம்ம கடைசியில் ஆட் பண்ணும் போது குழம்பு கொஞ்சம் கலர் இல்லாத மாதிரி இருக்கும். அதனால நான் இப்பயே வந்து தேங்காவை நான் ஆட் பண்ணிக்கிறேன். லேசாக ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கு அப்புறமேலு நம்ம நண்டு ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு நண்டுல இருந்தும் தண்ணி விடும். அதனால பார்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம குக்கரில் எப்படி வைக்கலாங்கிறத பார்க்கலாம். நீங்கள் இதே மாதிரி குக்கர்லையும் தாளித்து எடுத்துக்கோங்க. இதே மாதிரி மசாலா எல்லாமே நம்ம சொன்ன டைமிங்லேயே நீங்கள் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம நண்டு போட்டதுக்கு அப்புறமேலு நீங்கள் விசில் விட்டுறலாம். நீங்கள் 2 விசில் விட்டிங்கன்னா உங்களுக்கு நண்டு சூப்பராக ரெடி ஆயிரும். ஆனால் நான் வந்து பொறுமையாக நான் சட்டியில் தான் வைக்க போகிறேன். நமக்கு ஒரு 15 நிமிஷம் நம்ம லோ ஃப்ளேம்லேயே கொதிக்க வச்சோம் அப்படின்னா நண்டு சீக்கிரமாகவே வெந்துடும். பாருங்கள், நண்டுடைய கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நல்லா நண்டு வெந்துருச்சு. ஆனால் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. அதனால் கொஞ்சம் வத்துற அளவுக்கு நான் வந்து வெயிட் பண்ண போகிறேன். திரும்ப ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி போட்டு கொதிக்க வைக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொஞ்சமாக மல்லி இலையும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுறதுனால நமக்கு கருவேப்பிலுடைய ஃப்ளேவரும் மல்லியுடைய ஃப்ளேவரும் நல்லா குழம்புல இறங்கி சாப்பிடும் போது ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க விடலாம். அப்போ தான் நமக்கு ஃப்ளேவர் நல்லா இறங்கி டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நமக்கு நல்லா ஃப்ளேவர்லாம் இறங்கி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபைனலாக ஒரு 4-5 ட்ராப்ஸ் மட்டும் எலுமிச்சஞ்சாறு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு நண்டுடைய அந்த கவிச்சி ஸ்மெல் இல்லாமல் நமக்கு சாப்பிட்றதுக்கு அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நமக்கு சூப்பரான நண்டு குழம்பு ரொம்ப அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இது சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாதம் மட்டும் இல்லை, சப்பாத்தி, இட்லி, தோசைன்னு நீங்கள் எது கூட வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஏற்கனவே நண்டு கிரேவி எப்படி வைக்கலாம்னு நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம். தேவைப்படுறவங்க அந்த வீடியோவையும் செக் பண்ணி பாருங்கள். அதோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நமக்கு நண்டு குழம்பு ரொம்ப அருமையாக கிராமத்து முறையில் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பேருக்குமே நிறைய ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.